எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் லக்ஷ்மி கௌரி ஹரிணி கௌரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இது எதை பற்றின வீடியோன்னா, யாரும் யாரையும் நம்பாதீங்க. பெண்களுக்கான வீடியோ இது. நிறைய பொண்ணுங்க ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை பாடப்படுத்துகிறாரு, டார்ச்சர் பண்ணுறாங்க, வெர்பல் அப்யூஸு, ஃபிசிக்கல் அப்யூஸு, அவ்வளோ டார்ச்சரையும் தாங்கிக்கிட்டு பிள்ளையும் பெற்று கொடுத்துட்டு கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இது கூட வாழணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த லைஃப் விட்டு வெளியே வந்துடுங்க யாராக இருந்தாலும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை டார்ச்சர் பண்ணக்கூடிய பர்சன் நமக்கு தேவையில்லைங்கிறேன். எந்த பொண்ணுக்கும் தேவையில்லை. ஏன்னா பொண்ணுங்க நம்ம படிச்சிருக்கோம், வேலைக்கு போயிருக்கோம், படித்தாலும் படிக்கட்டாலும் ஏதாவது வீட்டில் இருந்து சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சிட முடியும், நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். ஒத்த கடையாக கடந்தாலும் பரவாயில்ல, அப்படி அடி வாங்கி மிதி வாங்கி சாகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்படி எவனுக்கும் அடி பணிஞ்சு போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்குது? குடும்பங்கிற அமைப்பு உடையாமல் இருக்கிறது தான் கல்யாணம் பண்ணி வைக்காங்க. நீங்கள் உங்கள் கழுத்தில் இருக்க தாலி கயிறு தூக்கு கயிறாக மாறுச்சுன்னா அதை கழட்டி எறியதில் தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். சினிமா டைலாக்லாம் இல்லைங்க, உண்மையாக அதுதான். ஒரு உண்மையான பர்சன் நமக்காண்டியே உண்மையாக இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காண்டி உண்மையாக உள்ளவன் ஒரு பொண்ணை சந்தேகப்பட மாட்டான், டார்ச்சர் பண்ண மாட்டான், வார்த்தைகளால் வதம் செய்ய மாட்டான், கேவலமாக பேச மாட்டான். அப்படி உங்களை வார்த்தைகளால் ஒருத்தவங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குடும்பத்துலேயோ நல்ல தாய் வளர்ப்பில் வளர்ந்துருக்க மாட்டான். அவன் வளர்ந்து வந்த சூழல், பழகுன மனிதர்கள் எல்லாமே தப்பாக இருக்கும். அவனோட எண்ணங்கள் தப்பு. ஒரு பொண்ணை படுத்துறான்னாலே அவன் சைக்கோ. மென்டல் கூட யாராவது வாழ்வாங்களே? அவனை சரி பண்ணி நேச்சுரல் கேரக்டர் மாறவே செய்யாதுங்க. பெண்கள் புத்தர் கிடையாது. ஒரு ஆம்பளையை போய் திருத்தி நேச்சுரல் கேரக்டர்லேருந்து மாற மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எப்படி ஃபேமிலி ஜீன் எப்படி இருக்குமோ, எப்படி வளர்த்தாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. புதுசாக ஒரு பொண்ணு லைஃப்பில் கல்யாணம் பண்ணதுனால அவளுக்காண்டி நான் ஏன் மாறணும்? நான் அப்படி தான் இருப்பேன். நான் ஆம்பளை 1008 பொண்ணுங்கிட்ட பேசுவேன், பழகுவேன், எவ கூடனாலும் பாவேன்னு போயிட்டு கூட வந்துடுவாங்க. ஆனால் பெண்களுக்குன்னு எந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது, யாரு கூடயும் சாதாரணமாக யாரு கூட பேசினாலும் எல்லாரு கூடயும் போனேன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களை எவன் ஒருத்தன் சந்தேகப்படுறானோ, தப்பாக பேசுகிறானோ, முதல்ல அவன் தப்பு பண்ணுறான்னு அர்த்தம், அவன் யாரு கூடயோ போயிட்டுருக்கான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பர்சன் லைஃப்பில் வச்சுக்காதீங்க. டாக்ஸிக்கு, அப்யூசிவ், அந்த மாதிரி ஒரு பர்சன் வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டுங்க. ஒரு பொண்ணை வச்சு கழிக்க துப்பு இல்லாதவன் கூட எவ்வளோ வாழக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.